ஆனா நம்முடைய பகுதிகள் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு எம்பி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? நீங்க வேணாங்கிற மாதிரி சொல்றீங்களே. வேண்டும். அப்ப வேணும்னா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரி கவிஞர் மா திலகபாமா அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது நாம் அத்தனை பேருடைய கடமை. அத்தனை பேருடைய கடமை. இப்ப அக்காவை எதிர்த்து 2 பேர் போட்டிடுறாங்க. ஒண்ணு, திமுக கூட்டணியில ஒரு கட்சி போட்டியிடுது. இந்திய அரசியல் வரலாற்றில் அனாதையாக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த நம்ம ஊர்ல போட்டியிடுது. அரசியல் அனாதையாக்கிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. எப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். போன முறை மொத்தம் 5 எம்பி ஜெயிச்சாங்க கம்யூனிஸ்ட்ல. இந்தியா முழுவதும் கம்யூனிசம் துடைத்தெறியப்பட்டு விட்டது.